வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. முத்து மண்டபத்துல அண்ணாமலையை கூட்டிட்டு வந்து அந்த பிரம்மணியை காமிக்கிறாங்க. இங்க பாருங்க, மலேசியால இருந்து வந்த உங்க சம்மந்தி இங்கெங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேளுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் மனோஜ் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போ மனோஜ் கிட்ட கேக்குறாங்க, அண்ணாமலை என்னடா இது, உங்ககிட்ட கூட சொல்லலையா? அது சரி, இவரு எதுங்கடா கல்யாணத்துக்கு வந்திருக்காரு? அது மட்டும் இல்லாம இங்கதான் கிச்சன்ல என்னடா வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்போ கரெக்டா அந்த பரசுராமம் வந்துறாரு. பரசு வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை கிட்ட, நானே உங்ககிட்ட இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கணும்னு நினைச்சேன்ல. நான் முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருந்தேன்ல, மாப்பிள்ளையுடைய மாமான்னு சொல்லிட்டு இவருதான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அண்ணாமலை ஷாக் ஆகுறாங்க. இவரா மாப்பிள்ளையுடைய மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாம் பேசிட்டு இருக்கறதுல கரெக்டா எதேச்சியா அந்த பிரவுண்மணியும் பாத்துறாங்க. ஐயையோ, இவங்க என்னங்க இங்க வந்தாங்க? எல்லாரும் நம்மள வேற பாத்துட்டாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ரூபினி பாப்பாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுட்டு என்ன சொல்லி சமாளிக்கணும்னு தெரியல. கையில வேற இப்படி பக்கெட்டோட நின்னுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மலேசியா மாமா, எப்ப மலேசியால இருந்து வந்தீங்க? வந்தது மட்டும் இல்லாம இங்க வந்து சாம்பார் எல்லாம் எடுத்து ஊத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப என்னப்பா முத்து பேசுற, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி பரசு அங்கிள் சொல்றாங்க. உங்களுக்கு இந்த விஷயமே தெரியாதா? இவரு மலேசியாவுல இருக்கிறவர். அவரு நம்ம வீட்ல ரோகிணி இருக்காங்கள, அதான் பார்லர் அம்மா, அவங்களுடைய மாமா, சொந்த தாய் மாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா மாப்பிள்ளைக்கே இவரு மாமா? அப்பன்னா ரோகிணி இவங்க எல்லாம் சொந்தமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பன்னா மாப்பிள்ளை என்ன மலேசியாக்காரரா அப்படிங்கிற மாதிரி முத்துவும் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்லையேப்பா, அப்படி எல்லாம் எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அங்க வந்து பிரவுண்மணி எதுவுமே பேசாம நிக்கிறாங்க. என்னங்க, இவ்வளவு தூரம் எங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நாங்க பேசிட்டு இருக்கோம், நீங்க எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் யோசிக்கிறாரு, ஐயையோ, ரோகிணி பாபா எந்த ஸ்கிரிப்டும் கொடுக்கவே இல்லையே. நம்மளுக்கு கல்யாணம் இங்க நடக்குது, இவருங்க எப்படி இவங்க வந்தாங்க? இவங்கதான் வந்து நம்ம சம்மந்திக்கு க்ளோஸ் பிரண்டா? இவரைத்தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரா? விஷயம் எதுவும் தெரியாமையே நம்ம இத்தனை நாளா சுத்திட்டு இருந்தோம், வசமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாங்க, ஏங்க சொல்லுங்க சம்மந்தி, ஒண்ணுமே பேசாம நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மாப்பிள்ளையுடைய அப்பாவும் வந்துறாங்க. என்னங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மணி அப்படின்னு சொல்றாங்க. மணியா அவர் பேரு அப்படின்னு முத்து ரொம்ப சந்தேகமா கேக்குறாரு. ஆமா, இவர் பேரு பிரவுண்மணி, இவர்தான் வந்து கறிக்கடை போட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதை பரசும் சொல்றாங்க. ஆமா முத்து, அன்னைக்கு கூட நான் வீட்டுக்கு கறி கொண்டு வந்து கொடுத்தேன்ல, இவருதான் கொண்டு வந்து கொடுத்தாரு அவரு கடையில இருந்து. நீ என்னமோ இப்ப என்னமோ மலேசியா அது இதுன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கற அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே பிரவுண்மணி, முத்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதா இருந்தாலும் இப்ப இங்கேயே பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்றாங்க. அது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம, டேய் மனோஜ், போய் ஃபர்ஸ்ட் இந்த உன்னுடைய பார்லர் கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்றாங்க. அவங்களை எதுக்குடா கூட்டிட்டு வரணும்? ஏன்னா அவங்க மாமாதாண்டா, போய் கூட்டிட்டு வாடா. என்னடா விவசா, கெட்ட மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. போய் ரோகிணியை கூப்பிடுறாங்க. டேய், நாங்க மேக்கப் போட்டு இருக்கோம்ல. மனோஜ், எதுக்கு மனோஜ் இப்ப என்னை வந்து கூப்பிடுறீங்க? முகூர்த்த டைம் வேற ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்றாங்க.
ஏய், அதைவிட இங்க தலை போற காரியம் ஒன்னு போய் இருக்குது. என் பக்கத்துல இருக்குற அம்மா கிட்ட கொடுத்துட்டு, இந்தாமா இந்த சீப்பு, இந்த பொட்டு எல்லாம் வச்சுக்கோ, ஏதாவது ஒன்னு வச்சு அந்த மேக்கப் பண்ணிட்டு வந்துரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை அவசரமா கூட்டிட்டு வராங்க. எங்க மனோஜ் கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான், வேற என்ன, வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க போன உடனே, இங்க பாத்தீங்கன்னா உங்க மாமா வந்திருக்காரு, மலேசியா மாமா அப்படிங்கறாங்க. இதை பார்த்த உடனே ரோகிணியும் ஷாக் ஆகுறாங்க. நீங்க எப்படி இங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ வந்து எதுவுமே பேசாம இருக்குறாங்க. அப்போ பார்லர் அம்மா, என்னமோ நீங்க வந்து மலேசியாவுல இருக்குறாரு அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னீங்க. கடைசில பார்த்தா இவரு 2 பேரு என்னமோ பிரவுன் மணியா இங்கதான் வந்து பக்கத்துல கறிக்கடை போட்டு இருக்கான்னு சொல்றாங்க. எது உண்மை எது போய் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏய், என்னடா ரோகிணி மேல சந்தேகப்படுறியா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கேக்குறாங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாங்க, கொஞ்சம் அமைதியா இருடா, நீ கொஞ்சம் குறுக்க பேசிட்டு இருக்கற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்க வேகமா மனோஜ் கூட்டிட்டு போறதை பார்த்துட்டு ரோகிணிய விஜயாவும் பின்னாடி வந்துறாங்க. என்ன விஜய், அது ஏதோ வெளிநாட்டுல இருந்து அந்த பொண்ணு வந்திருக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னேன். கடைசில பார்த்தா இவங்க மாமா இங்கதான் பக்கத்துல கறிக்கடை போட்டு இருக்காரு. என்ன நடக்குது இங்க, உனக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னங்க சொல்றீங்க சம்மந்தி, நீங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்களும் தெரியாத மாதிரிதான் பேசுறாங்க. இதை பார்த்துட்டு, அப்பா அம்மா பேசுறதெல்லாம் பாக்குறப்போ அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியல போல இருக்கு. இது என்ன, எது உண்மை எது போய், இதை வரவே கேட்டா தெரிய போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பரசு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி கேக்குறாங்க. மாமா மாமா, நீங்க கொஞ்சம் அவசரப்படாம டென்ஷன் ஆகாம இருங்க. கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நீங்க எதுவும் இதுக்காக பதறவெல்லாம் வேண்டாம். ஒரு நிமிஷம் இருங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இதை இவர்கிட்டயே நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மன் கிட்ட கேக்குறாங்க. எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல இந்த உண்மையை என்னால மறைக்க முடியாது. ரோகிணி பாப்பா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் மலேசியால இருந்தாலும் வரல. நான் இங்க பக்கத்துல தான் கறிக்கடை போட்டு இருக்கேன். நான் படத்துக்கு வாய்ப்பு கேக்குறதுக்காக வந்திருந்தேன். அப்போ அந்த வித்யா தான் வந்து, இது மாதிரி நடிக்கணும், நீங்க நடிக்கிறதுல நல்லா நடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பு சான்ஸ் வாங்கி குடுக்குறோம், மணிரத்தினம் படத்துல எல்லாம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலதான் நம்பி நடிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இதை தொடர்ச்சியா பண்றப்பதான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் போய் கேட்டேன். நான் கேட்டது மட்டும் இல்லாம இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் நடிக்க மாட்டேன். ஏன்னா ஒரு தடவை மீனா வேற நம்ம கடைக்கு வந்திருந்தாங்க கறி வாங்குறதுக்கு. அதெல்லாம் பார்த்து நான் மாட்டிட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க தான் சொன்னாங்க, ஒரே ஒரு தடவை மட்டும் நடிச்சா போதும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இறந்ததா வந்து சொல்ல சொன்னாங்க. நான் அதைத்தான் சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா ரோகிணி பாப்பா எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாங்க எதுன்னு எனக்கு தெரியாது. நீங்க எதா இருந்தாலும் அவங்களே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருமே அப்படியே ரோகிணிய பார்த்து திரும்புறாங்க. என்ன ரோகிணி இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கேக்குறாங்க. அது வந்து மாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன விஜய், என்னது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கோவப்பட்டு, எல்லாத்துக்கும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டல, எதுக்கு இவரை கூட்டிட்டு வந்து நடிக்க வச்ச, என்ன வேலை பண்ணி வச்சிருக்கிற நீ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனோஜும் ஷாக்கா பாக்குறாங்க. பாருடா, கூட இருந்துட்டு கூட 4 பிரச்சனை. ஒருத்தன் அடிக்கடி லெட்டர் எழுதி அனுப்பிச்சிட்டு இருந்தான்ல, இப்ப தெரியுதா, இப்ப கேளு, நீயே விசாரி. ஃபர்ஸ்ட் உங்க மாமனார் எங்க இருக்காரு, என்ன எது
அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு நாங்க மலேசியா கிளம்புறோம்னு சொன்னான்ல. வந்து எல்லா வேலையும் பண்ணுச்சுல. எனக்கு என்னமோ ஆரம்பத்துல இருந்தே சந்தேகமாதான் இருந்தது. இப்போது இந்த உண்மை வெளில வந்ததே. என்ன, எதுக்கு இப்படி ஏமாத்துன? சொல்லு.